வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமாவெங்கட். ஒரு நண்பர் கேட்ட கேள்வி, நாங்கள் எல்லா தெய்வங்களும் கும்பிடுறோம். சில நண்பர்கள் சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுறாங்க. இந்த நம்ம ஏஎல்பி ஜோதிடத்தில் சித்தர் வழிபாடு எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு பலன் பெறும் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா அப்படிங்கிறது கேட்டாங்க. இப்போ 12 ராசிக்காரங்களுமே 12 லக்னக்காரங்களுமே சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணலாம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு கடவுளை கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைந்த பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குமானா ஏதோ ஒரு காலத்தில் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒருத்தங்க திருப்பதி போயிட்டு வாங்குறாங்க, திருப்பதி போயிட்டு வராங்க, அவங்களுக்கு அதில் புண்ணியம் இருக்குதானா? கண்டிப்பாக புண்ணியம் இருக்குது. யார் போக சொன்னாங்களோ அதே மாதிரி போன நபருக்கும் அவர்களுக்கு போக தூண்டிய நபருக்கும் அந்த புண்ணியம் சேருமானா கண்டிப்பாக போய் சேரும். இவர்கள் மூலமாகத்தான் இந்த இடத்துக்கு அவங்களுக்கு போகணும் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நான் ஒரு திருவண்ணாமலை போயிட்டு வரேன், நான் போகிறேன் அப்படின்னா நான் ஒரு நண்பர் சொல்லி தான் நான் போகிறேன். நான் போன புண்ணியம் அப்படி என்னை போக வைத்த புண்ணியம் அப்படிங்கிறது அந்த நபருக்கும், நான் போன புண்ணியம் அப்படிங்கிறது எனக்கும் அப்படிங்கிறது ரெண்டுமே கிடைக்கும். எந்தவித மாற்றமும் கிடையாது. இதே மாதிரி தான் சித்தர் வழிபாடு. எல்லாருமே சித்தர் வழிபாடு பண்ணுவாங்களன்னா சில நண்பர்கள் சில காலங்கள் மட்டுமே அந்த சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுவாங்க. யதார்த்தமாக அந்த சித்தர் ஜீவசமாதி போகக்கூடிய ஒரு தன்மையும் அந்த சித்தர் ஜீவசமாதியை பார்க்கறதற்கும் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அவர்கள் அறியாமலேயே அந்த வாய்ப்பு ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லலாம். இதே மாதிரி தான் இப்போ 12 லக்னக்காரங்களுக்கும் சித்தர் ஜீவசமாதி சித்தர் வழிபாடு மிக சிறந்த பலனை கொடுக்கும். சிலர் இந்த கன்னியா லக்னம் அக்ஷய லக்னம் போகும்போது நான் பழனி மலைக்கு போயிட்டு வரலாமான்னா தாராளமாக போயிட்டு வரலாம். ஆனால் இவங்க என்ன செய்யணும்? பாத யாத்திரையாக கீழேந்து மேலே ஏறி போகக்கூடிய ஒரு தன்மை இவங்க இருந்ததுன்னா இவங்களுக்கு சிறந்ததாகவே இருக்கும்னு சொல்லலாம். அங்கே போகருடைய சமாதி அப்படிங்கிறது இருக்குது. நமக்கு சமாதி இல்லை, போகருடைய சன்னதி அப்படிங்கிறது இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஒரு கோவில்லையும் ஒரு சித்தர்கள் அப்படிங்கிறது அங்கே வாழ்ந்திருக்காங்க மறைமுகமாக. அதே மாதிரி அந்த ஸ்தல விருட்சம் அப்படிங்கிறது அங்கே சம்மந்தப்படும். இப்போ ஒருத்தங்க கன்னியா லக்னம், அதே கன்னியா லக்னம், நான் என்னுடைய பழனிமலைக்கு நான் நடந்தே போகிறேன் பாத யாத்திரையாக, இல்லைனா கீழேந்து நான் நடந்து போகிறேன், எனக்கு சிறப்பாக இருக்குமானா கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த கால் பாதத்தை விரயம் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். நடந்து செல்வது அந்த சித்தர் சமாதிக்குன்னு கிடையாது, ஏதோ ஒரு கோவிலுக்காக இருந்தாலும் சரி நடந்து செல்வது அப்படிங்கிறது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே கன்னியா லக்னத்துக்கு என்னுடைய நோய் தன்மை காரணமாக நான் சாய்பாபா வழிபாடு பண்ணுறேன், அதை நான் செய்யலாமானா கண்டிப்பாக செய்யலாம். அதே மாதிரி அகத்தியர் வழிபாடு செய்கிறேன், நான் செய்யலாமானா கண்டிப்பாக செய்யலாம்னு சொல்லலாம். இதே கன்னியா லக்னம் என்னுடைய தொழில் சிறப்பிற்காக, என்னுடைய தொழில் நல்லபடியாக போகணும்னு சொல்கிறதுக்கு நான் ராகவேந்திரர் வழிபாடு பண்ணலாமா அப்படின்னா சிறப்பாக பண்ணலான்னு சொல்லலாம். அந்த தன்மை அந்த ராகவேந்திரருக்கு மூலமாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடியதும் இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தொழிலானாலும் சரி, ஒரு அழுத்தமானாலும் சரி இருந்து கொண்டே இருக்கும். அதை அவங்க வாழ்க்கையில் மாற்றக்கூடிய தன்மை இந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். நான் எங்கே போகிறேன்? மேஷ லக்னம் எனக்கு அக்ஷய லக்னமாக இருக்குது. நான் ராமேஸ்வரம் சென்று வரலாமா, இல்லைனா நாமக்கல் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வரலாமான்னா கண்டிப்பாக போயிட்டு வரலாம். ஏன்னா இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் சன்னதி எங்கே இருக்குதோ அங்கே நீங்கள் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அவர் இன்றும் சிரஞ்சீவியாக வாழக்கூடிய தன்மை அந்த ஆஞ்சநேய பகவானுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே அந்த யுகங்கள் முடிந்த பிறகு அவங்க லோகத்துக்கு திரும்பி போகும்போது ஆஞ்சநேயர் மட்டும் போக மாட்டேன்னு சொல்லிடுவாராம். ஏன்னா ராமர் வாழ்ந்த பூமி இது, ராம பூமி, இந்த இடத்த விட்டு நான் வரமாட்டேன், என்னைக்காவது திரும்பி ராமர் இந்த இடத்துல வருவார், அதற்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கேயே இருப்பாராம். நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் இன்னும் மலைகள்லையும் குகைகளிலையும் ஹனுமான் வாழ்ந்ததாக ஒரு சரித்திரம் அப்படிங்கிறது அங்கே இருக்குதான்னா கண்டிப்பாக இருக்குது. இன்னமும் கேட்கலாம், ராம ஒளி நாமம் இந்தந்த இடங்கள்ல கேட்கும், அங்கே ஹனுமார் இருக்கிறாரு, தவம் பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்ம மக்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஐதீக கதைகள் நிறைய கேட்டுருக்கோம். ஒரு லக்னக்காரங்களும் இல்லைன்னா ஒரு ராசிக்காரர்களும் அக்ஷய லக்னம் செல்லும்போது ஒரு சித்தர் ஜீவ சமாதிக்கு போயிட்டு வருவது அவங்களுடைய ஜாதகப்படி தான் அங்கே நடக்கிறது அப்படிங்கிறது நிறைய நண்பர்களுக்கு தெரியாது. நீங்கள் தேடி பாருங்க, உங்களுடைய அக்ஷய லக்னம் எந்த லக்னமாக போகுது, நான் என்ன ஜீவ சமாதிக்கு போயிட்டு வந்தேன், இல்லைனா நான் யார் சித்தர் வழிபாடு பண்ணேன், இந்த காலகட்டத்தில் எனக்கு ஏதோட்டி ஒரு சித்தரை தரிசிக்கக்கூடிய அந்த வாழ்ந்த இடங்களில் தரிசிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஒரு 5 வருடத்திற்கு முன்னே நான் திருச்செங்கோடு போனேன்.
அங்கே வந்து பின்னாக்கு சித்தருடைய ஜீவசமாதி அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் அங்கே போயிட்டு வந்தேன். என்னை அறியாமல் அக்ஷய லக்ன பத்ததிக்கு வந்த பிறகுதான் நான் ஏன் இந்த ஜீவசமாதிக்கு போனேன். அந்த இடம் தெரியாது. நான் முதல் முறையாக அந்த இடத்துக்கு நான் போகிறேன். அங்கேருந்து போகக்கூடிய தன்மை எனக்கு கிடைச்சதானா கண்டிப்பாக கிடைச்சது. அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது அந்த இடத்துல எப்போ ஏஎல்பி எப்போ படிச்சனோ, பின்னோக்கி நகர்வுங்கிறது எப்போ உணர்ந்தனோ, அப்போ எனக்கு அந்த நிகழ்வுங்கிறது ஞாபகம் வருது. ஒரு ஜாதகமும் நமக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த ஜீவ சமாதி தரிசிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கிறது இருக்கும். கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடியுமே இந்த அழுக்குமுட்டை சித்தர்னு சொல்லுவாங்க, பழனி பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு அந்த இடங்கள்ல வாழக்கூடிய சித்தர்கள். அவங்களுடைய ஜீவசமாதிக்கு போகக்கூடிய யோகம் இருந்ததானா, எதிர்பாராத விதமாக நான் போகணும்னு நினைக்கவே இல்லை. பட் அங்கே போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது என்னுடைய நண்பர்கள் மூலமாக எனக்கு கிடைச்சிது. அதுவும் பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். எல்லாருமே நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் வழிகாட்டத்தான் செய்வாங்க. ஒரு வருடமும் ஒரு சித்தரை அவங்களுடைய வாழ்ந்த இடங்கள்ல இல்லைன்னா அவங்கள புண்ணியம் மகத்துவமாக படக்கூடிய இடங்கள்ல நம்ம போயிட்டு தான் வரோம். மீண்டும் இதுபோல் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.